இந்த பேஷண்ட்க்கு இது செகண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். அவங்களோட ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஹேர்ஸ் ஃபால் ஆகாமல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேரும் பண்ணாத இல்லை நீங்கள் மினாக்சைடெலாம் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கண்டிப்பாக இந்த பேஷண்ட்க்கு இது செகண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல என்ன ப்ராப்ளம் ஆச்சு, ஏன் இவங்க செகண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்காக நம்ம கிட்ட வந்தாங்க, செகண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல நம்ம 4200 கிராஃப்ட் வச்சிருப்போம். செகண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லேயே எப்படி 4200 கிராஃப்ட் வச்சோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். நான் டாக்டர் விபின் பிரசாத், டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். இந்த பேஷண்ட்க்கு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல 3000 கிராஃப்ட் வச்சிருக்காங்க. ஆனால் 3000 கிராஃப்ட் வைக்கும்போது 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால டோனர் ஏரியா நிறைய டேமேஜ் பண்ணியிருக்காங்க. லக்கிலி பியர்ட்லேருந்து கிராஃப்ட் எடுக்கல. இப்போவும் அந்த 3000 கிராஃப்ட் ஃப்ரண்ட் ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேர்ஸ் இருக்குது. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேர் கொட்டுமா அப்படின்னா இல்லை, அது இவங்கள பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணலை அப்படின்னா பண்ண முடி இல்லாமல் எக்ஸிஸ்டிங் ஹேர்ஸ் கொட்டும் அப்படிங்கிறதுக்கும் இவங்க தான் எக்ஸாம்பிள். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது இவங்களுக்கு இந்த சைட்லலாம் ஹேர்ஸ் இருந்திருக்கு. இப்போ அந்த கிரேட் ஆஃப் ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா எக்ஸ்டெண்ட் ஆனதுனால இது சைடில் போய் இந்த இடத்துல எல்லாம் கேப் இப்போ தெரியுது. இவங்க ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மினாக்சிடில், டிஹெச்டி பிளாக்கர் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக மினாக்சிடில் போடுறதுக்கும் டிஹெச்டி பிளாக்கர்ஸ் போடுறதுக்கும் ஃபஸ்ட்டு உங்களோட ஹேபிட்டை கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டிசிஷன் எடுங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக மினாக்சிடிலும் தேவைப்படும் போது டிஹெச்டி பிளாக்கரும் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஹேர்ஸ் ஃபால் ஆகாமல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேரும் பண்ணாத முடியும் நல்ல ஒரு அடர்த்தியாக வளரும். இல்லை நீங்கள் மினாக்சைடெலாம் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இந்த பேஷண்ட்க்கு எப்படி ஆச்சோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஆகும். இவங்களோட செகண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல நம்ம 4200 கிராஃப்ட்ஸ் வச்சுருக்கோம். பின்னாடி டோனர் ஏரியாவிலேருந்து 2200 கிராஃப்ட்டும் பியர்டுலேருந்து 2000 கிராஃப்ட் எடுத்தோம். பின்னாடி டோனர் ஏரியாவில் டர்க்கிலேருந்து இம்போர்ட் பண்ண பஞ்ச் யூஸ் பண்ணதுனால நல்ல ஒரு குவாலிட்டியான கிராஃப்ட் எடுத்தோம். ஒவ்வொரு கிராஃப்ட்லையும் 3 ஃபாலிக்கல் 4 ஃபாலிக்கல் அப்படின்னு நல்ல குண்டு குண்டா கிராஃப்ட் வந்துச்சு. இவங்களுக்கு நம்ம பியர்ட்லேருந்து மட்டும் 2000 கிராஃப்ட் எடுத்தோம். பியர்ட்லேருந்து கிராஃப்ட் எடுக்கும்போது இவங்க நம்ம கிட்ட சொன்னது, சார் நான் பியர்ட் நல்ல ஒரு அடர்த்தியாக வைப்பேன், அதனால கீழே இருக்கிற போர்ஷன்லேருந்து மட்டும் எடுத்துக்கோங்க, மேலே இருக்கிறத டச் பண்ணாதீங்க அப்படின்னு. அவங்களுக்கு நம்ம பியர்டை ஷேப் பண்ணி காமிச்சிட்டு இதுக்கு கீழே இருக்கிற ஏரியாவிலேருந்து தான் நம்ம எடுப்போம் அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டாக சொன்னோம். கீழே இருக்கிற ஏரியாவிலேருந்து மட்டும் நம்ம 2000 கிராஃப்ட் எடுத்திருக்கோம். பியர்டில் நம்ம கிராஃப்ட் எடுக்கும்போது 0.7 mm பஞ்ச் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால பியர்டில் ஸ்கார் வரவே வராது. நிறைய கேரிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய பஞ்சு 0.8 இல்லை 0.9 mm பஞ்சை வச்சு பியர்டில் கிராஃப்ட் எடுப்பாங்க. அதனால தான் பியர்டில் ஸ்கார்ஸ் வரும். அந்த பஞ்சை ஃபேஸில் இந்த இடத்துல இருந்துலாம் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு எடுத்து நான் பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு பெரிய பெரிய ஸ்கார்ஸாக இந்த இடத்துல தெரியும். உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்போ பியர்ட்லேருந்து கிராஃப்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னா முதல்லையே ட்ரிம் பண்ண சொல்லிட்டு எந்த இடத்துலேருந்து கிராஃப்ட் எடுப்பீங்க, எவ்வளோ கிராஃப்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு நல்ல பியர்டு இருக்குது, நல்ல ஒரு டென்ஸான பியர்டு இருக்குது அப்படின்னா மினிமம் நம்ம ஒரு 2000லேருந்து 2500 கிராஃப்ட்ஸ் வரக்கூட, ஈவன் 3000 கிராஃப்டோட கூட நம்ம பியர்ட்லேருந்து எடுத்திருக்கோம். பியர்டுங்கிறது செகண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ஒரு நல்ல சோர்ஸாக இருக்கும். அதே மாதிரி இப்போ கிரேட் 5 இல்லை கிரேட் 6 அந்த மாதிரி பால்னஸ்லாம் போகும்போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கிராஃப்ட் வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நம்ம டென்சிட்டி கொடுக்க முடியும். அந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது பியர்டோட கிராஃப்ட்ஸ் நம்பர்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேஷண்ட்க்கு நம்ம 4200 கிராஃப்ட் எடுத்தோம். இந்த 4200 கிராஃப்டை எப்படி பிளேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பேஷண்ட் நம்ம கிட்ட கேட்ட ரெக்குயர்மெண்ட், சார் எனக்கு டெம்பிள் வேணும், ஃப்ரண்ட் ஹேர்லைனை கரெக்ட் பண்ணணும், பின்னாடி மேக்ஸிமம் எவ்வளோ ஏரியா வர உங்களால் டென்சிட்டி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு கொடுங்க அப்படின்னாங்க. டெம்பிளை கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து சைடில் இருக்கிற டெம்பிள்ஸை மட்டும் வைக்க முடியாது, ஃப்ரண்ட் ஹேர்லைனை வச்சுட்டு டெம்பிள்ஸையும் வைக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஹேர்லைன்லையும் உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அதனால ஃப்ரண்ட் ஹேர்லைன், டெம்பிள், அப்புறம் பின்னாடி இவ்வளோ ஏரியா வர நம்ம வந்து நல்ல ஒரு டென்ஸாக கிராஃப்ட் வச்சுருப்போம்.
இவங்க ஃபைனலா நம்ம பண்ணதை பார்த்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபையா போனாங்க. நம்ம ஃப்ரண்ட் ஹேர் லைன்லயும் டெம்பிள்ஸ்லயும் வைக்கும்போது கரெக்டான கிராஃப்டை வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்லோ க்ரோயிங்கா இருக்கிற கிராஃப்டையும் ரொம்ப ஃபைனான ஹேர் சைன் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹேர் லைன்லயும் டெம்பிள்லயும் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் சிங்கிள் ஃபாலிக்கல் இருக்கிற கிராஃப்டை வைக்கணும். அங்க டபுள் ட்ரிபிள் இருக்க ஃபாலிக்கல் கிராஃப்டை வச்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப அன்நேச்சுரலா தெரியும். இவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஹேர் லைன் பிளஸ் டெம்பிள்ல நம்ம கரெக்டான கிராஃப்ட்ஸை வச்சோம். கண்டிப்பா ரிசல்ட் வரும்போது ரொம்ப நேச்சுரலா இருக்கும். இந்த பேஷண்டோட கேஸ் ஸ்டடியில இருந்து நம்ம 2 பாயிண்ட்டை இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆஃப்டர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கண்டிப்பா மினாக்சிடில் தேவைப்படும் போது டிஹெச்டி பிளாக்கர் கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும். 2வது பாயிண்ட், பியர்டுல இருந்து கிராஃப்ட் எடுக்கும்போது இந்த ஃபேஸ் ஏரியால இருந்து தான் எடுக்க யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. அது ஒரு பெர்மனன்ட் ஸ்காரா இருக்கும். பியர்டு கீழே இருக்கிற ஏரியால இருந்து மட்டும் எடுக்க அலோவ் பண்ணுங்க. அங்கேயே நம்ம நிறைய நம்பர் ஆஃப் த கிராஃப்ட்ஸை எடுக்க முடியும். உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பத்தி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளினிக் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க டைரக்டா என்கிட்ட கேட்டு அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.